திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. கோவை மெட்ரோ ரயில் திட்டம் மீண்டும் ரத்து செய்யப்படாமல் இருக்க அதற்கான திட்டங்களையும் ஆய்வுகளையும் அதிகாரிகளுடன் இணைந்து மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். அதாவது மக்கள் எங்களை தேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் நிச்சயமாக இருக்கக்கூடிய இதனால் வரைக்கும் அவங்க சந்தித்த ஏமாற்றங்களுக்கு மாறுதலாக ஒருத்தர் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதற்கான தீர்வாக அவங்க நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்களை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கையை 100% நிறைவேற்றுறது எங்களுடைய கடமை. இப்போ எனக்கு என்னுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியின் மக்கள் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எனக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அந்த நோக்கத்தை நிச்சயமாக 100% நிறைவேற்றுவேன். அதே போல் எனக்கு வழங்கியிருக்கிற இந்த எம்எல்ஏ பதவி என்பது அவருடைய பிரதிநிதியாக எனக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பிரதிநிதித்துவத்தை நிச்சயமாக சட்டமன்றத்தில் அவங்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றுறது எனது கடமை. அது மட்டுமல்ல, இந்த கடமையை முழுமையாக செயல்படுத்தி அடுத்து வரும் காலங்களில் நிரந்தர முதல்வராக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அமர வேண்டும் என்பதை செயல்படுத்தக்கூடிய அனைத்து வேலைகளும் என்னுடைய துறையிலிருந்து என்னுடைய பகுதியிலிருந்து செயல்படுத்தும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தேர்தலில் இங்கே போட்டியிடும்போது சொன்னீங்க, கோயம்புத்தூருக்கு விமான நிலைய விரிவாக்கம், மெட்ரோ மற்றும் மருத்துவமனையோட அடுத்த கட்டமைப்பு அப்படின்னீங்க. அதே மாதிரி முதல்வர் பிரதமர் சந்திக்கும் போது எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவோம், மெட்ரோ வேண்டுங்கிற மாதிரி இதை கேட்டிருக்காங்க. இது எவ்வளோ விரைவாக மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய பணி உங்களோடதாக இருக்கும்? அதுக்குள்ள செயல் திட்டங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்தவொடனே சார்ட்ட நான் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகிட்டையும் அதை பற்றி தான் கேட்டிருக்கிறேன். அதோடைய பிளான்ஸ் என்ன வச்சுருக்கீங்க, மாஸ்டர் பிளான் என்ன வச்சுருக்கீங்க எல்லாமே கேட்டிருக்கிறேன். அதை ஆய்வு செஞ்சு கூடிய விரைவில் ஏற்கனவே பல முறை ரிஜெக்ட் ஆகிருக்குது, ஏன்னா பிளான் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மீண்டும் ஒரு வர முடியாத அளவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயங்களும் வராமல் சரியான முறையில் திட்டமிடல் செய்து அதற்குண்டான அதிகாரிகளிட சரியான முறை திட்டமிடல் செய்து அதற்குண்டான ஆய்வுகளும் செய்து நிச்சயமாக வெளியிடுவோம். மாண்பு முதலமைச்சர் சொன்னது போல் எய்ம்ஸ் மருத்துவமனை வரக்கூடிய அனைத்து வேலைகளும் கோயம்புத்தூருக்கும் நம்ம செயல் திட்டங்கள் இருக்கிறது. அதே போல் மெட்ரோ திட்டங்களும் அதற்குண்டான பணிகளும் அதுக்குண்டான தேவைகளையும் பிளான்ஸையும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே போல் மக்களுக்கு தேவையான அனைத்தையுமே மக்கள் நம்மகிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டும் என்கின்ற கடமை எங்களுக்கு இருக்குது என்பது கடமையுடன் உணர்ந்து செய்வோம். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.